சவ் சவ் பொடி மாஸ். இந்த சவ் சவ் பொடி மாஸை எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது ஈஸியான ஆனால் சத்தான உணவு. குழந்தைங்கள்லாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சவ் சவ் பொடி மாஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் சவ் சவ் 2 எடுத்துக்கோங்க. எங்கிட்ட 1 இருக்குனால நான் இப்போ 1 தான் எடுத்துருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவி இருக்குல்ல, அதில் நல்லா துருவி வச்சுக்கணும். துருவி வச்சு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். சோம்பு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சிறிதளவு, 4 பச்சை மிளகாய் கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். 2 சவ் சவ்வாக இருந்தால் 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரே ஒரு சவ் சவ் யூஸ் பண்ணுறதுனால 50 கிராம் அளவு உள்ள பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த சோம்பையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக தாளிக்கிற மாதிரியே கடுகு போட்டு நல்லா வெடிக்கிற வரையும் விட்டு பட்டை 2 சேர்த்துக்கணும். அதோட துண்டை நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா வணக்கணும். வணக்கின பின்னாண்ட மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் சவ் சவ் போட்டு நல்லா வணக்கி வேக வைக்கணும். நல்லா வெந்த பின்னால் இந்த பொடியை, அதாவது பொட்டுக்கல்லையும் சோம்பையும் போட்டு அரைச்சி வச்சுக்க பொடியை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வச்சிடணும். இதுதான் சவ் சவ் பொடி மாஸ்.